ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விட்டமின் சி ரொம்ப நிறைஞ்ச ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸ் தாங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தில் ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷான புதினா லீஃப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஒரு தேனாக எடுத்துக்கலாம். நம்ம நல்ல புதினாவை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கழுவிக்கணும். புதினால மண் அது எதுவும் இல்லாமல் நல்லா கழுவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அந்த லைன்ஸில் கட் பண்ணிங்கனாலே அழகாக உங்களுக்கு கட்டாயி வந்துடும். அந்த கொட்டையும் தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த புதினா இருக்கு இல்லையா, அதுலேயே மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து ஒரு லெமன் எடுத்து இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக தேய்ச்சோம்னா லெமனோட ஜூஸ் ஈஸியாக வரும். இதில் ஒரு 1/4 லெமன் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இதோட கொட்டை எல்லாமே எடுத்துடலாம். கொட்டையோடு அரைச்சோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வரும். அதனால் கொட்டையை நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காவும் புதினாவும் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜூஸில் புழிஞ்சிக்கலாம். நெல்லிக்காய், புதினா, லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஹனி தாங்க ஊற்ற போகிறோம். நல்ல மலை தேன் என்கிட்ட இருக்குது. அந்த தேனை ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட இதில் போடுறோம். போட்டதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம இந்த ஜூஸை குடிக்க போகிறோம். இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம். சுடுதண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா மைய அரைச்சிக்கலாம். நெல்லிக்காய் புதினா ஜூஸ் எதுக்கு குடிக்கணும் அப்படின்னா, காலையில் குடித்தோம்னா நமக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். புதினாவில் ஒரு நல்ல நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜி கிடைக்கும். குழந்தைங்களுக்கு உடம்புல இருக்க நீர் சத்து குறையாமல் அது பார்த்துக்கும். கடையில் நம்ம விதவிதமாக பானத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பானம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் அவங்களுக்கு கொடுக்கும். ஒரு பெரிய நெல்லிக்காயில் ஒரு ஆப்பிளில் இருக்கிறத விட பல மடங்கு சத்து இருக்குன்றது நமக்கு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய நெல்லிக்காய் டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறையாவே இருக்குது. உடம்புல சளி, இருமல் அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.